வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். திருவிருந்த ஆராதனைக்கு போகும் பொழுது அன்றைய என்ன வார்த்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அன்றைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் சொன்னது அதுதான். அக்கிரமங்களிலே கட்டப்பட்டு இருந்த நம்மளை விடுதலை ஆக்கின இந்த இரத்தத்தை குறித்தும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நாம் அனுசரிக்கிற இந்த விருந்துடைய மேன்மை என்ன, அந்த அன்புதான் என்ன என்று சொல்லி நான் அதை தியானிக்கும் பொழுதே நான் ஒரு நாளும் இந்த வாரம் முழுவதும் அதுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே உங்க அன்பை பேசுற அளவுக்கு என்ன நான் தகுதி கிடையாது. அந்த அன்பை யாராலையுமே விவரிக்க முடியாத ஒரு அன்பு இல்லையா? அந்த அன்பை நான் இந்த வாரம் முழுசுதான் ஆண்டவர் என்று சொன்னார். என் அன்பை பத்தி இது ஒரு அன்பின் விருந்து. இது நம்முடைய நீதியாக இந்த சாக்கியத்துக்குள்ள நம்ம வரல இல்லையா? இதை போட்டுக்க பாருங்க. இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற அந்த அந்தகார வல்லமையின்படிதான் நாமளும் ஒரு நாள் நடந்தோம். நாமளும் என்ன பண்ண தெரியுமா? கோபாக்கினையின் பிள்ளைகளாக நடந்தோம். அதோட அர்த்தம் என்ன? ஆதாரத்துக்குரியவர்களாக நாம இருந்தோம், நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக நாம இருந்தோம். ஆனா கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற அந்த அன்பு, அந்த விலையேற பெற்ற இரக்கம், அந்த விலையேற பெற்ற தயவு, அவருடைய அழகான கண்கள் நம்ம மேல பட்டதுனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த இரக்கத்தை, அந்த அன்பை தான் இன்றைக்கு நம்மளோடு கூட தேவன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உண்மையாகவே நினைத்து பார்த்தோம் சொன்னா அந்த அன்பை யார் ஒருத்தரும் வார்த்தையால விவரிக்க முடியாது. நான் சொன்னேன், ஆண்டவரே ஏன் பலத்தால உங்க அன்பை நான் சொல்ல முடியாது ஆண்டவரே, ஏன் ஞானத்தால இந்த ஜனங்களுக்கு உங்க அன்பை சொல்ல முடியாது. ஏன்னா அது புத்திக்கு எட்டாத அன்பு. பக்தன் எழுதுகிறான் வேதத்திலே, புத்திக்கு எட்டாத அந்த அன்பை விவரிக்க வார்த்தைகள் இல்லாத அந்த அன்பு. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல. என் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சரீரம் அது சாதாரணமாக பிற்கப்படல. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க இதோட மேன்மை. ஆனா இந்த திருவிருந்து பந்தியில நிறைய நேரம் இது ஒரு சடங்காச்சாரமாய் நம்ம அனுசரித்து விடுகிறோம். இது சடங்காச்சாரமாய் அனுசரிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட நம்ம என்னது நாமளே தாழ்த்தி அந்த அன்பை ஒவ்வொரு வாரம் ஒரு வாரம் முழுவதும் அந்த அன்பை உணர்ந்திருக்கணும். சாதாரணமா நமக்கு கொடுக்கப்படல. இந்த ரத்தம் சிந்தப்பட்டத ஏதோ ஒரு வாரத்துல சனிக்கிழமை மாத்திரம் ஆயத்த கூட்டத்துல உட்கார்ந்து நம்ம தியானிச்சுட்டு வர்றது அல்ல. இந்த திருவிருந்தான் ஒரு பரிசுத்தோட பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணார் ஒரு சபையில, திருவிருந்துக்கு நீ அசால்ட்டா வருகிற உனக்கு ஐயோ என்று சொன்னார். திருவிருந்துக்கு தகுதிப்படுகிறதுக்கு உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு, 1 வாரம் கிடையாது, 1 நாள்ல தகுதிப்படுறதில்ல. இந்த திருவிருந்து முடிஞ்சோடனே அடுத்த திருவிருந்து வரைக்கும் 1 மாசம் நேரம் உண்டு. 1 மாசம் உங்களுக்கு என்னது நேரம் உண்டு. 1 மாசம் உங்களை நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். கடைசி நேரத்துல உட்கார்ந்து திருவிருந்து பந்திக்கு உட்கார்ந்து அந்த நிமிஷத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஏதோ பிள்ளைகள் எல்லாம் பாடும்போது என்ன தகுதிப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே தகுதிப்படுற விஷயம் இது கிடையாது. இது அன்பின் விருந்து. இது தியாகத்தினுடைய அடையாளம். இந்த ரத்தத்தை எனக்காக சிந்திருக்கிறார். நான் ஏன் இதில் பங்கு பெற வேண்டும், நான் சரியாத்தான் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மளோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் எல்லாரும் திருப்புங்கள். உபாகமங்களின் புத்தகம் 23வது அதிகாரம். உபாகமங்களின் புத்தகம் 23வது அதிகாரம் பக்கம்
9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும் போது தீரான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. ராக்காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாய் இருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தண்ணீரினாலே ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வரக்கடவன். இது ஒரு கட்டளை. இது என்ன என்று சொல்லி நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், வாசிக்கலாம் தொடர்ந்து. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறமே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி அந்த சின்ன கோலால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி மோசே மூலமாய் தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நிறைய கட்டளைகள் உண்டு. நீங்க பழைய ஏற்பாடை படிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கட்டளைகளை தேவன் கொடுத்திருப்பார். அந்த கட்டளையில இந்த கட்டளையில நிறைய பேர் அப்படி அசால்ட்டா வாசிச்சுட்டு போயிடுவாங்க. இங்க தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நீ யுத்தத்துக்கு போயிருக்கும் போது, இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. யுத்தத்துக்கு போயிருக்கும் போது யுத்தத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பராக்கிரமசாலிகள். யுத்தத்துக்கு உடன்படிக்கை பெட்டி போயிருக்கும், யுத்தத்துக்கு ஆசாரியர்கள் ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யுத்தத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூட ஆயுதத்தோடு கூட ஒரு சிறு கோல் உன்னிடத்துல இருக்க வேண்டும். அந்த கோல் எதுக்கு கேட்டனால எல்லா யுத்த வீரர்களும் அதை வச்சிருக்கணும். இஸ்ரவேல் கோத்திரத்துல எல்லா யுத்த வீரர்களும், அது எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு பெரிய டேலண்ட் பர்சன் ஆனாலும் சரி, நிறைய வெற்றியை குவிச்சிருந்தாலும் சரி, ஏன் யுத்தத்துக்கு லீடரா இருக்கிற சேனை அதிபதிகளா யாரா இருந்தாலும் அவர்களிடத்துல என்ன வேணும்? ஆயுதத்தோடு கூட ஒரு சின்ன கோல் ஒன்று வச்சிருக்கணும். எதுக்கு பர்பஸ் அப்படி எடுத்துட்டு போகணும்னா, நீங்க பாத்ரூம் போகும்போது லெட்டின் போகும்போது என்ன பண்ணணும்? நல்ல பெரிய குழியை நோண்டி அதுல இருந்து அதுக்கப்புறம் மண்ணை போட்டு என்ன பண்ணிடணும்? மூடிடணும். அசுத்தம் வெளியே தெரிய கூட போன நேரத்துல ஒரு கோலை உடைச்சிட்டு போயிடணும். அப்படியெல்லாம் இல்லை. கம்பல்சரி ஆயுதத்தோட ஒரு கோலை நீ வைத்திருக்க வேண்டும். நீ போகும்போது குழி தோண்டி போட்டுட்டு அதை மூடிட்டு வரணும். அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அசுத்தத்தை பார்த்துட்டேன்னா உனக்கு நான் வெற்றி தரதுக்கு கூட உலாவ முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு சுத்தது. எந்த அளவுக்கு அப்ப சுத்தத்தை பார்ப்பாரு நீங்க நினைச்சுக்கணும். எவ்வளவு பரிசுத்த நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு எல்லாத்தையும் போட்டு வரலாம். இல்லைங்க, ஆலயத்துக்கு ஒரு வஸ்துரை இருக்குங்க. கள்ள ட்ரெஸ் போட்டாதான் ஆண்டவர் அங்கீகரிப்பாங்கன்னு ஒரு சிலர்லாம் கேட்பாங்க. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. எல்லாத்தையும் கண்ட கையெல்லாம் போட்டு இங்க வரக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு சத்தியம்? வேர்வை உண்டாக்குகிற ஒன்றையும் ஆசாரியன் போடக்கூடாது. இன்னொன்று ஒரு சத்தியம், வேர்வை உண்டாக்குறத கூட ஊழியக்காரன் போடக்கூடாதான். வேர்வை ஸ்மெல்லு தேவனுக்கு பிடிக்காது. அப்ப எந்த அளவுக்கு அவன் பரிசுத்தமா நல்லா சேவ் பண்ணி இருக்கணும், எல்லா விதத்திலையும் நீட்டா இருக்கணும். அதுதான் பழைய ஏற்பாட்டு ப்ரொசீஜரே. வேர்வை உண்டாக்குறதா போட்டு என் சன்னிதிக்குள்ள நீ வரக்கூடாது. அவர் சொன்ன வேர்வை உண்டாக்குறதெல்லாம் போட்டு என் சன்னிதானத்துக்குள்ள வரக்கூடாது. அப்பன்னா பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான்களை, பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நட்டிக்கு போய் தான் பாருங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. எங்கேயாவது வேர்வை வந்துருமோ? வேர்வை நார்மலாவே கவனிங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த புல்வீட்டுக்குள்ள வந்து முன்னாடி நிற்கும் போதே பயந்து நடுங்கி போய் கையெல்லாம் தடத்தடன்னு ஆடிடுது. இந்த புல்வீட்டுக்கிட்ட நிக்க வந்துட்டு வரும்போதே அவ்வளவு பயமா இருக்குன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள
எப்படிப்பா ஆசாரியர்கள் போயிருப்பாங்க? அது ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். பயத்துல நிச்சயமா வேர்க்குமா வேர்க்காதா? ஆனா ஆண்டு சொல்றாரு, வேர்வை உண்டாக்குறது ஒன்னையும் போட்டு உள்ள வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆவியான சொல் எவ்வளவு சுத்த தேவன் இந்த தேவன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்போ நமக்காக ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவோ பலிகளை செலுத்தி இந்த ஜனங்களை மீட்க முடியல. இப்ப பிதா சொல்லுகிறார், நான் என்ன செய்யறது? இப்ப ஏசப்பா சொல்றாரு, என்னையே ஜீவனாய் பலியாய் கொடுக்க நான் என்ன பண்றேன்? நான் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறேன்னு சொல்லும் பொழுது பிசாசு எடுத்த ஆயுதம், முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த ஆயுதம் தான். ஓ, இறங்கி வர்றது உங்களை விட என்னை விட அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவன் பிசாசு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் 40 நாள் உபவாச ஜபத்துல அவன் கையில எடுத்தது வேற எதையுமே எடுக்கல, வசனத்தை தான் எடுத்தான். இல்லையா? சோ அவனுக்கு எல்லா வசனமும் நல்லா தெரியும். இப்ப அவன் நினைக்கிறான், வர்றாரு, இறங்கி வரட்டும். பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அப்படியே அப்பா அவருடைய பாளையம் கூட, அது கூட பாளையம் இல்லைங்க. பொதுவாக யுத்தம் எங்க நடக்கும்? ஊருக்குள்ள நடக்காது, ஏதோ ஒரு பொது இடத்துல தான். அந்த பொது இடம் கூட நீட்டா இருக்கணுமா? 2 பேர் யுத்தம் செய்யற இடம், பொது இடம் நீட்டா இருக்கணும். அவ்வளவு நீட்டான ஆளு மேல இருந்து கீழே இறங்கி உடனே இவன் பார்த்தான். அதான் சொல்றேன், அந்த அன்பு உண்மையில விலையேற பெற்ற அன்புங்க. ஓ, உங்க ஒவ்வொருத்தர பேரை பட்டுக்கோங்க. வேதிய வீட்டை இறங்கி வந்தீங்களா? வாங்க. அவர் நீங்க நினைக்கிறீங்க அவர் அடிக்கப்பட்டார், அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் பிக்கப்பட்டார், உண்மைதான். ஆனா அதை விட ஒரு படி மேல போய் அவன் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தர். ஒன்ன மீட்க, பேபியை மீட்க இறங்கி வரீங்களா? வாங்க, உங்களுக்கு செம்ம ஆயுதம் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி அவன் எடுத்த ஆயுதத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, 67, 68 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதன் ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். நல்ல கவனிக்கணும். சிலர் அவரை என்ன பண்றது? சிலர் அவரை அடித்து அவரை என்ன பண்ணாங்கன்னா அவருடைய முகத்திலே துப்பி என்று போட்டிருக்கு. பிசாசு நல்ல கவனிக்கணும். ஏங்க அவர் முகத்துல துப்பணும்? அவர் உண்மையாகவே 33 வயது நல்ல வாலிபன், திறந்த வாலிபன். வாலிப பிள்ளைகளா கேளுங்க, என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல, நானா என்ன பாவத்தை விட முடியல, அசுத்தத்தை விட முடியலன்னு கேட்கிறீங்கல்ல. 33 வயசு நிரம்பின அழகான தேவன், அழகானவர். அவருடைய அழகை வர்ணிக்கிறாங்க வேதத்துல. அவ்வளவு அழகானவர். அங்கே போட்டிருக்கிறேன், அவன் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஓ, இவளை மீட்க இறங்கி வந்த உங்களுக்கு முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? அசுத்தம். அவரை போட்டுட்டு அவருடைய முகத்துல துப்பி அப்படின்னு எப்படி இருந்திருக்குங்க? யோசிச்சு பாருங்க. அங்கே பாருங்க, நான் அசுத்தம் இருந்தா அவங்ககிட்ட வரமாட்டேன். இங்க அதுல போட்டுட்டு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அந்த முகத்துல துப்பும் போது அமைதியா நின்னாங்க. நான் இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள உருகுறேன். ஆண்டவரே, என்ன வைக்கிறதுக்கா இவ்வளவு பெரிய தியாகம்? அடிக்கப்பட்டதை கூட நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. இதை துப்புறதை யோசிச்சு பாருங்க. உங்க முகத்துல யாரும் துப்புனா நீங்க ஏத்துப்பீங்களாங்க? நாம செய்த பாவம், நாம செய்த அக்கிரமம், நாம செய்த அந்தரங்க பாவத்துக்காக என் தேவன் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய பிள்ளைக்கிரயம். இந்த ரத்தத்தை நீ சாதாரணமா இன்னைக்கு வாய் வச்சிருக்க. ஆனா அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். தன் முகத்திலே காலை துப்ப தன் முகத்தை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு வாலிபனே, நீ ஆண்டவருக்காக செயல்படணும்னு நினைக்கிற, நீ ஆண்டவருக்காக வாழவே முடியலையே, போராடி கொண்டிருக்கிற, பாவத்தை விட முடியல, பாவத்தை வெறுக்க முடியல சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவர் செய்த தியாகத்தை பாருங்க. விசுவாசம் எடுக்கிறார், இவங்க முகத்துல துப்புடா. ஏன் தெரியுமா? அப்பதான் இவருக்கு கோபம் வரும். ஏன்னா இவர் பரிசுத்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இவர் பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புறார். வேதனை இவருக்கு பிடிக்காது, இவருக்கு அசுத்தம் பிடிக்காது. அந்த தேவனெல்லாம் மூஞ்சில துப்புடானே, போனவன் வந்தவன் துப்புறான். உண்மையாவே உலகத்துல சொல்லுவாங்க, பஸ்ல போவோம், ஜன்னலோரத்தில் இருக்கவங்க துப்பிடுவாங்க, பின்னாடி இருக்கவங்க மேல லைட்டா தெளிச்சிருக்கோம். நீங்களும் நானும் அந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கும். எவ்வளவு நமக்கு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கோபம் வருது. அவன் ஏதோ வாமிட் எடுத்திருப்பான், தெரியாம அவன் வாந்தி, அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளவு சண்டை போட்டிருப்போம். அறிவில்லை, கொஞ்ச நேரம் பஸ் நிப்பாட்ட சொல்லிட்டு நீ மாட்டு வாந்தி எடுத்துட்ட மேல தெரிக்குதா இல்லையான்னு எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். ஆனா நமக்காக
ஜெயம் வேணும்னா என் முகத்துல காரி துப்பனா முழுமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க வெற்றி பெற வேண்டும், நீங்க என்ன பண்ணணும், ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி தன் முகத்தை ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த தேவனை தெரியாதவங்க கூட தோத்துறாங்க. இந்த தேவனை தெரியாத நிறைய பேர் இருக்கான். அவன் இந்த உலகத்துல இருக்கான், அவன் பாவம் செய்வான், அவனுக்கு கூட விட்டுறான். ஆனா அந்த தேவனுடைய அன்பு தெரிந்த நீங்களும் நானும் எப்படி அந்த பாவத்தை செய்ய முடியுது, மறுபடியும் எப்படி அந்த பாவத்தை துணிஞ்சு நீ செய்ய முடியும்? எவ்வளவு அன்பு என் மேல வச்சிருந்திருப்பீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தர் மேல வைத்த அன்புங்க நீங்க துப்பப்பட வேண்டியது. சொன்ன மாதிரி தம்பி சொன்னானே, நாம பர்சனல் பாவம் நமக்கு நல்லா தெரியும், நாம தவறு செய்தது நமக்கு தெரியும், அதை சொல்ல துப்பப்பட வேண்டியது நாம தான். ஆனா நம்மளோட மேல விழுகிற எல்லாருமே தெரியும். அவர் எப்படி நின்று பாருங்க, யோசிச்சு பாருங்க எல்லாரும். அதான் நான் யோசிச்சேன், ஆண்டவரே யார் முன்னாடி அவங்களை துப்புனாங்கன்னா நான் படைச்ச ஆட்கள். ஒரு வார்த்தை சொன்னா போதும் அத்தனை பேர் அவுட்டு. ஆனா எல்லாரும் நான் படைச்ச ஆட்கள், பல்லம உண்டு, செத்தவனை உயிரோட எழுப்பினாரு, எல்லா அற்புதத்தையும் பார்த்து இருந்த அந்த ஆட்களை முன்னாடிதான் இவர் காரை துப்பப்பட்டு அதுல சொல்லப்படுகிறது அங்க அடிச்சு, உங்களை அடிச்சவன் யாரும் சொல்லுங்க, எல்லா ஏளனத்தையும் அசையாம நின்று வாங்கினாரு. அந்த தேவனுடைய அன்பு நாங்க இந்த ரத்தம் சாதாரண இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை குடிக்கிற ரத்தம் நீங்க நிர்விசாரமா இந்த திருமணத்தை அட்டன் பண்ணாதீங்க. இந்த திருமணத்தோடு கூட நம்முடைய நிர்விசாரம் ஒழுங்குறோம். ஆண்டவரே இந்த திருமணத்தாண்டவர் எனக்காக நீங்க அவமானப்பட்டு கொடுத்தாண்டவரை விருந்து ஆண்டவரை நான் துக்கப்படணும், ஆண்டவரை நான் வெற்றி அடையணும்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக ஆண்டவரே உங்க முகத்துல காரி துப்ப ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும், நான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வெற்றி பெறணும், நான் அந்த சத்துருவின் மேல ஒரு ஜெயத்தை வாங்கணும்னு சொல்லி அமைதியான நீங்களே ஆண்டவரே. அந்த பந்தி தாங்க இந்த அன்பின் பந்தி, சும்மான பந்தி கிடையாது. சும்மா நீ வந்து வாய் வச்சுட்டு போறதுக்கு இல்லை, நிர்விசாரமா எடுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நமக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க நினைச்சு பாருங்க, உன் முகத்துல நான் நின்று காரி துப்புட யாராவது ஒத்துமையாங்க இல்லையே. நாம செய்த அக்கிரமத்துக்காக, நாம செய்த பாவத்துக்காக அசையாம நின்னாரு. இதே பழைய ஏற்பாட்டு தேவன் அவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு அதே தேவன் நின்றுட்டு விசாசி ஆச்சரியப்படுறான். என்னப்பா பழைய ஏற்பாட்டுல அப்படி சுத்தவாதியா இருந்தாரு, இப்ப காரி துப்பப்பட்டு நிற்கிறாரு, அப்படியே நின்று இருக்கிறாரு. முதல்ல ஒரு காரியம். இரண்டாவது ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 35 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கூட என்றார். இப்பொழுது எருசலேம் என்ன நடக்கிறது, சிறையிருப்புக்கு ரெடி ஆயிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. அப்ப ஆண்டவர் எவ்வளவோ முயற்சி எடுத்து இந்த ஜனங்களை திருப்புறதுக்கு, சரியான பாதையில திருப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறார். அதுல ஒரு பாட்டாக இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவை கூப்பிட்டு சொல்லுகிறார். உண்மையாக ரொம்ப நல்ல பெரிய அந்த அன்பு. அதெல்லாம் சொல்றேன், நான் சொல்றது ரொம்ப கம்மிங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் ஏதோ உங்களை உணர்ச்சியை தூண்டி விட்டு இங்க நான் அனுபவிக்கிறீங்க வரல, நான் அல்ல. என்னில இருக்கிற ஆவியானவரை உங்கள் மேலே ஜெயத்தை தருவார். என்னிலிருந்து பேசுகிற ஆவியானவர் நிச்சயமா உங்களில் எதிரே செய்வார். திராட்சரசம் குடிக்க கொடுன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு, 6வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது எரேமியா அதே மாதிரி அவங்களை கூப்பிடுறாரு. அதுதான் கீழே உள்ள வசனங்கள். கூப்பிட்டு ஆலயத்துல உட்கார வச்சு திராட்சரசத்தை கொடுத்து குடிக்கன்னு சொன்ன உடனே அதற்கு 6வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய என்னுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை
நாட்டாமலும் அதை கையாளாமலும் அதை கையில் கூட எடுக்காமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். நல்ல கவனிக்கணும். சொன்ன எரேமியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது. கள்ள தீர்க்கதரிசி அல்ல அவர். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நிச்சயமா என்னது, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும். நிச்சயமா இவன் சாவான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் செத்துறான். இதுதான் நடந்துட்டே வருது. அப்படிப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஆட்களை கூப்பிடுறார். இந்த குடும்ப வம்சத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு ஆலயத்துல உட்கார வச்சு, எப்பா திராட்சரசம் குடிக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். குடலை நிரப்பி வச்சு திராட்சரசத்தை குடிக்க சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க குடிக்கிறது இல்லை. இன்னொன்னு என்ன தெரியுமா? நீங்க இது எழுதப்பட்ட சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தேசம் எங்கும் பஞ்சம். ஏன்னா பாபிலோன் ராஜா முற்றுகைப்பட்டு இருக்கிறார். தேசம் யுத்த காலத்துல நிக்குது. அப்போ இல்ல தேசத்துல பஞ்சம். தேசத்துல அங்க போலாமா இங்க போலாமா, பாபிலோன் ராஜா கிட்ட போயிடலாமா இல்ல இங்கே இருந்து எருசலேம் காப்பாற்றப்படுமான்ற குழப்பத்துக்குள்ள இருக்குது. அவ்வளவு பஞ்சமான காலத்துல எரேமியா நல்ல எல்லாமே பாசிட்டிவ். பஞ்சகாலம் ஒரு பக்கம் இருக்கு. எரேமியா நல்ல தீர்க்கதரிசி, தேவனை போல. எரேமியா புத்தகத்தை ஒவ்வொரு மாசமும் தினந்தோறும் படிக்கிறாங்க. அன்பு பொங்கி வழிகிற ஒரு புத்தகம் எதுனா எரேமியான்னு சொல்லலாம். இந்த சொல்றது எரேமியா சொல்லுறா, நீங்க திராட்சரசம் குடிக்கப்பாடு. ஆனா அவங்க சொல்ற ரீப்ளை பாருங்க, நாங்க குடிக்க மாட்டோம். ஏன்பா குடிக்க மாட்டீங்கன்னா, எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, எங்க அப்பா திராட்சரசத்தை குடிக்க கூடாது, திராட்சரசத்தை நீங்க கையாளக்கூடாது, திராட்சரசத்தை தோட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, நீங்க போடக்கூடாதப்பா, கூடாரத்துல தான் குடியிருக்கணும்னு சொன்னனால இந்நாள் வரைக்கும், இந்த நீ சொல்ற இந்த நாள் வரைக்கும் எருசலேம் செழிப்பா இருக்கிற காலத்திலையும் பாலும் தேடும் ஓடுகிற தேசம் தான் கானான் தேசம். பாலும் தேடும் ஓடுகிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள்ல மோசே 12 பேரை அனுப்புறாரு. என்ன பழத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? நிறைய பழம். ஒரு திராட்சை பழத்துல ஒரு கொலையை எடுத்துட்டு வந்து எத்தனை பேர் எடுத்துட்டு வந்தாங்க? ஒரு கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு கொத்தை எத்தனை பேர் எடுத்துட்டாங்க? நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளை ஒரு கொத்தை தூக்கிடுது. ஆனா அந்த ஒரு கொத்தை 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு பெரிய பெரிய திராட்சை பழம். அவ்வளவு செழிப்பான அப்ப இருந்த காலத்திலையும் எங்க அப்பா குடிக்க கூடாது, நாங்க குடிக்கல. இப்ப பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, இப்பவும் நாங்க குடிக்கிறது இல்லை. எங்க அப்பா வார்த்தைக்கு நாங்க மீறி நடக்க மாட்டோம். நீங்க நல்ல தீர்க்கதரிசியா இருந்தாலும் நீங்க சொல்றபடி நாங்க நடக்க போறது இல்லை. உங்க மூலமா தேவன் பேசுறாரு, உண்மைதான். தேவன் தான் சொன்னார்ப்பா நீ குடின்னு சொன்னா நாங்க குடிக்க மாட்டோம், எங்க அப்பாவுடைய வார்த்தையை நாங்க மீற மாட்டோம்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இப்ப ஆண்டவர் சொல்றத பாருங்க. 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமலும் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். அதனால உங்களை பாபிலோனுக்கு சிறை இருப்பீர்கள் கொண்டு போவேன்னு சொல்லிதான் பாபிலோன் சிறை இருப்பே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு. நல்லா கவனிக்கணும். முதல்ல தேவன் சுத்தம் உள்ளவர் என்று சொன்னேன். அந்த சுத்தம் தான் ஆண்டவர் சுத்தத்தை விரும்புறாருன்னா பிசாசு முதல்ல ஆயுதமா அதை தான் எடுத்துக்கிட்டான். அவர் சுத்தமா நான் பார்த்தவங்க அவர் சுத்தப்படுத்தி உங்களை எவ்வளவு வழக்கழிக்கிறேன் பாருங்க. இப்பொழுது இங்க ஆண்டவர் சொல்லுகிறான், ஒரு தகப்பன் கட்டளையிட்ட வார்த்தைகளையே இந்த ரேகாவியருடைய குடும்பம் இன்ன வரைக்கும் கை கொண்டுட்டு வர்றாங்கப்பா. நான் உங்களுக்கு என்ன நன்மை செய்யல, எவ்வளவோ நன்மை செய்தேனே. எகிப்துல இருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், இடையில வனாந்திரத்துல உங்களுக்கு நடத்தினேன், தாகமா இருக்கும்போது தண்ணி கொடுத்தேன், உன் கால் வீங்கல, உன் பாதரட்சை எழுது செருப்பு உனக்கு அவுந்து போகல, உனக்கு என்ன பண்ணல வாகன அவிழ்ந்து போகல, உன்னுடைய ட்ரெஸ் பழசா போகல, எல்லா விதத்திலும் திருப்தியா நடத்தினேன். வாழும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்துல 7 ஜாதிகளை துரத்தி
விஷயத்தை தான் இங்க நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இது பழைய ஏற்பாடு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் என்ன செய்தார் வாசிக்கலாம். 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் என் உயிரையே கொடுக்க. இப்பொழுது ஒரு பாருங்க, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை மீட்கிறதுக்காக தேவன் எடுத்துக்கொண்ட விலைக்கரைத்த பாருங்க. இப்ப பிதாக்கிட்ட சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், பூமிக்கு என்ன அனுப்புங்க, நான் உயிரை கொடுக்க போறேன். ஒருபடி மேலேயே போய் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு, பழைய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணார். எதிரிகளை அழித்தார், எல்லா காரியத்தை செய்து அந்த கானான் தேசத்துக்கு கொடுத்து என் பிள்ளைங்க கீழ்ப்படியாக போயிட்டாங்க, அதனால உன்னை நான் அனுப்புவேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா, என் ஜீவனையை நான் கொடுக்க போறேன். ஒருவன் தன் சிநேகிதருக்காக, யாரை பார்த்து சிநேகிதர், யாரை பார்த்து சிநேகிதர், எபேசியர்ல படிச்சோமே, கோபாக்கினியின் பிள்ளைகள், பாவத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கட்டப்பட்டு இருக்கிற மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என் சிநேகிதருக்காக என் ஜீவனை கொடுக்க போறேன், என் உயிரையே. நல்ல கவனிக்கணும், ஏசப்பா கிட்ட இருந்து எவ்வளவு உயிரை வாங்க முடியாது. அவரை தொட கூட ஒரு பயனுக்கும் என்ன தெரியுமா, அதிகாரமும் இல்லை. அவரை தொட கூட யாருக்கும் பவர் கிடையாது. அவரா எனக்காகவே தன் உயிரை அவரா ஒப்பு கொடுத்தாரே ஒழிய அவர்கிட்ட யாரும் கொடுக்கல. நிறைய பேருக்கு தெரியுது இல்ல, ஏசப்பா கையாளவரு அவர் அடிக்கும் போது ஒரு சிலர் நையாண்டி பண்ணி பேசுவாங்க. உங்க ஏசப்பாவுக்கு அவரையே காப்பாற்ற முடியலையே, உங்களை எப்படி காப்பாற்றுவார்னு. அவரெல்லாம் அதை தான் சொல்லுவேனே. அவர் என்ன தெரியுமா, தன்னையே ஒப்பு கொடுத்தார். என் பிள்ளைய மீட்கிறதுக்காக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். நீ அடிச்சுதான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே உயிரை தாரேன். அதுக்கு பதிலா என்ன தெரியுமா, எனக்கு என் பிள்ளை நீ வேணும், என் புறச்சாதியிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் வேணும், புறச்சாதியிலிருந்து நீ வேணும், நீங்க வேணும், நான் வேணும் சொல்லி தன் உயிரை பிடிக்க அல்ல, வாலண்டரியா பண்ண ஒப்பு கொடுத்தார். தர்றேன் நானு. அவங்கள வேலை செலுத்தி நம்மளை வாங்கணுமாங்க? சொல்லுங்க, நம்மகிட்ட என்ன அப்படி இருக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பைபிள் சரியா படிக்க தெரியாது, அதுதான் நம்மளோட குவாலிஃபிகேஷன். சத்தமா வாசிக்க தெரியாது, சாட்சி சொல்லுங்க, சாட்சி சொல்ல தெரியாது, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண தெரியாது, சத்தமே வராது. இதுதான் நம்முடைய தகுதி. நமக்கு அவர் கொடுத்த விலையை பாருங்க, என் உயிரே. ஆனா இதை நினைக்கும் போது அப்படி என்னப்பா என்ன அதை சொல்ல விவரிக்க முடியாத அன்பு. எனக்காக உங்களையே தந்தீங்களா? அவரிடத்துல பூரண ஞானம் இருந்தது, அவரிடத்துல பூரண கேட்டையோ ஞானத்துல குறைவு, வெள்ளத்துல குறைவு, அறிவுல குறைவு. எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஒண்ணு ஏறதில்லை. அப்படி பேடையா இருந்த எனக்காக உயிரையே தியாகமா கொடுத்துட்டேன். பழைய ஏற்பாட்டுல ரேகா குடும்பத்துக்கு உயிரை கொடுக்கல, அவருக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணாங்க, எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுக்கு தன் உயிரையே கொடுக்க இறங்கி வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட நிற்கிறார். என்ன தெரியுமா, என் பிள்ளைங்க அன்பை புரிஞ்சுப்பாங்க. அவன் புரிஞ்சுக்கல, இஸ்ரவேல் ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளல, நிச்சயமா என் ஜனங்கள் புரிஞ்சுப்பாங்க சொல்லி அவர் நிற்கிற நேரத்தில் அடுத்த ஆயுதத்தை பிசாசு அழகா எடுத்தான் பாருங்க. முதல்ல அவர் சுத்தம் உள்ளவர், இங்க அசுத்தத்தை கொண்டு வந்தான். ரெண்டாவது என்ன தெரியுமா, அவர் அன்புக்கு ஏற்கிறவர் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இவர் அந்த உலக மனிதன் மேல வைத்த அன்புக்கு அவர் உயிரையா கொடுக்கிற அளவுக்கு இறங்கிட்டாரு. அந்த அன்புக்கு தானே நீங்க இறங்கி வர்றீங்க. நான் காட்டுற பாருங்க உங்களை யாரும் சொல்லின்னு அவன் காட்டுற ஆயுதத்தை பாருங்க. வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். எவனை உங்களுக்கு நான் விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். யாரையா அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க இயேசுவைன்னு போட்டுறீங்க, அதுல இயேசுவைன்னு கொடுக்குறது பதம் என்ன போட்டிருக்குங்க, வார்த்தை என்ன போட்டிருக்கு, அவரைன்னு போட்டிருக்கா, அவனைன்னு போட்டிருக்கு.
பைபிளை இப்படி இன்ச் பை இன்ச்சா படிச்சு பாருங்க. அங்க இயேசுவை கூட போட சொல்லல. பிலாத்து சொல்லுகிறான், கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்யலாம்? ஜனங்கள் சொல்றாங்க அவனை சிலுவையில. மரியாதை போச்சு, மரியாதை இல்லை. நம்மளை இன்னைக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். அவரைன்னு கூட மென்ஷன் பண்ணலைங்க, அவனை சிலுவையில் அறையும். இப்ப ஆண்டவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக பிலாத்து வாயினால் அடிக்கப்பட்டு அடிச்சு நிக்க வச்சிருக்கிறார். நிக்க வச்சு இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல அந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி கொண்டு அடிக்கப்பட்ட வண்ணமா இப்ப அவருக்கு ஒரு பெரிய எண்ணம் உண்டு தெரியுமா? ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உண்டு. என் பிள்ளை என்ன நேசிப்பான். நிச்சயமா பழைய ஏற்பாட்டு ஜனங்களை விட புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகள் தான் என் உயிரையே நான் கொடுத்திருக்கிறேன், ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்திருக்கேன், என்ன வேணும்னு என் பிள்ளை நிச்சயமா கேட்பான்னு அவர் அடிக்கப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தம் என்னது வடிய அவர் என்ன பண்றாரு? அவருடைய துணியை அவர் மேல போத்தி அவர் முள்முடி சூட்டப்பட்டவராக நிற்கும் பொழுது பிலாத்து ஒரு கேள்வி எழுப்பலாம், நான் அடிச்சுட்டேன், விடுதலையாக்கேன். ஆண்டவர் நமக்காக அடிக்கப்படதான் வந்தார். அவர் நமக்காக என்ன பண்ணார்? தன் உயிரை கொடுக்கதான் வந்தார். ஆனா ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அன்புக்கு ஏங்கி நிற்கிறார். எனக்கு இந்த தேவன் வேணும்னு என் பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கி நிற்கிற அந்த நேரத்துல அவங்க கேட்கறது, எனக்கு இவன் வேணாம், கொலகார பரபாஸ்தா வேணும், எனக்கு இவன் வேணாம், கலகம் செய்யற பரபாஸ்தா வேணும், எனக்கு இவன் வேணாம், சமாதானத்தை பழச்சு பண்ற பரபாஸ்தா வேணும்னு ஏகமாய் கூக்குரல் எழுப்புதுங்க. எவ்வளவு அதை நான் சொல்றேன். முதல்ல துப்பப்பட்டார், இரண்டாவது இருதயத்துல குத்தப்பட்டாரு. அதை நினைக்கும் போது அதை யோசிக்கிறேன், அப்படியே உட்கார்ந்து திங்க் பண்றேன். எப்படி ஒருவேளை ஆண்டோட அற்புதம் பெற்றவங்க தூரத்துல நின்று விடுதலை அக்குங்க கதறி இருக்கலாம். ஆனா இன்னைக்குள்ள கிறிஸ்தவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதே கேள்வியே இன்னைக்கு கேட்கப்படுது நம்ம மத்தியில. தேவன் வேணுமா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீடு வேணுமா? கல்யாண வீடு வேணும். கிறிஸ்து என்னப்பட்ட மேசியாவை என்ன செய்கிறது? சிலுவையில் அறையும். ஓய்வு நாள உங்க இஷ்டப்படிலாம் அலையக்கூடாதுங்க. ஓய்வு நாள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடத்துலதான் நீங்க இருக்கணும். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன தெரியுமா? கிறிஸ்தவ உங்களை நீங்க முக்கியம் நினைச்சா அவன் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்க மாட்டான். அப்படி வைக்கிறவன் உங்களை முக்கியம் அவன் நினைக்கல. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம ஏன் போனோம்? அவன் வச்சு அப்படியே பெரிய தங்கத்திலே மாலை போடுறேன்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, எனக்காக காரை தூக்கப்பட்டவர் இந்த ஆலயத்துல சீட்டு போட்டு நான் வந்திருக்கேன் நான் உட்கார்ந்து பார்க்கிறாரு. அப்புறம் ஏமாத்திட்டு உன் ஃபங்க்ஷனுக்கு வந்தா எனக்கு அது சாபம், உனக்கு அது சாபம், நான் வர முடியாது. மறுபடியும் உன் பிள்ளைக்கு வச்சா நான் வர மாட்டேன். சந்தோஷம் வராத, என் ஆண்டவர் வந்து நடத்துவார். திருநெல்வேலியிலிருந்து இந்த சேலத்துக்கு வந்தாங்க. யார் நம்பி வந்தோம்? இதே இடத்துலதான் உங்க கண் முன்னாடி என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தோம். எத்தனை பேர் வந்தான்? இங்க இருக்க வருவான் நினைச்சா வந்தோம், இல்ல திருநெல்வேலியில இருந்தான். ஏன் வர்றாங்க வரல அது முக்கியம் அல்ல. என் தேவன் வருவார் என்று சொன்னால் நிச்சயமா ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவார். நீங்க நம்புறீங்களா இல்லையோ? பெங்களூர்ல இருந்தாங்க, திருவண்ணாமலை, இளம்பிள்ளை, எங்கெங்க அறியாத ஆட்கள் எல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஜாம் நடத்தி தந்தாங்க. ஆனா நாங்க என் உறவு தான் வேணும், என் சொந்த வேணும்னு நான் அடிக்கடி என்னது திருநெல்வேலிக்கு அங்கே இங்கே பறந்தேன்னு வச்சுக்கோங்க. இல்ல இன்னைக்கு நான் சொல்லுவேன், உறவு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டா ஒட்டனடி எனக்கு பதில் வரும். நீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் இனி உங்களை குத்த மாட்டேன். ஆண்டவரே, அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக அவருக்கு வேற எந்த சந்தோஷத்தை கொடுக்கலங்க. இந்த வருஷம் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. பைபிள் வேணுமா? ஆய்வு பிள்ளைகளே, விசுவாசங்களை பார்த்து கேட்கிற கேள்வி, பைபிள் வேணுமா போன் வேணுமான்னு கேட்டா நீ சொல்லிரு, எனக்கு போன் வேண்டாம், பைபிள் வேணும். நீ போனை தூக்குற ஒவ்வொரு நொடியும் பரபாஸ் வேணும்னு சைன் போட்டு பரபாஸ் வாங்குகிறாய். மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஜெபம் வேண்டுமா தூக்க வேண்டுமான்னு கேட்டா எனக்கு ஜெபம் வேணும்னு தூக்கத்துக்கு இட்டு பண்ணிருங்க. ஒவ்வொரு நாளும் ஆராதனை வேணுமா உறவுகள் வேணுமான்னு கேட்கும் போது அது வெள்ளிக்கிழமை ஜெபமா
அவனுக்கு கொலகாரன் பேரு, அவனுக்கு சமாதானத்தை கெடுத்து போடுறவன் பேரு. இதுக்கெல்லாம் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? போனு, ஆண்டவருடைய ஆராதனை அசட்டை செய்யறது, உறவுகள், தூக்கம், இது எல்லாமே அவன் பரபாசோட பேர் தான். அவனை தான் இன்னைக்கு நிறைய நேரம் புறஜாதி கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா, இயேசுவை மறுபடியும் பிலாத்து கேட்கிறான், எப்பா இயேசுவை என்ன செய்யட்டோன்னு. உடனே உங்க வாயில இருந்து வரும், நீங்க இந்த வசனத்தை படிக்க எனக்கு நாக்கு கூசுது, ஆனா நீங்க என்ன தெரியுமா, அவரைன்னு கூட சொல்றது இல்லை, அவனை சிலுவையில் அறையும். நீங்க சொல்றீங்க உங்க வாயில ஒவ்வொரு தடவையும் ஆராதனை மிஸ் பண்ணும் போது நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு. இன்னைக்கு தெரியாத அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் என்னுடைய ஆண்டவருடைய வருகை வரும், ஒரு நாள் நீ நியாய தீர்ப்பு என்று உண்டு. அந்த நாள் எத்தனை முறை ஆராதனை அசட்டை பண்ணி நீ பரபாஸ் வேணும் என்று சொல்லி கட்டி அணைத்தது என் தேவன் எல்லாருக்கும் முன்பதாக வெட்ட வெளிச்சமாக்குவார். அன்னைக்கு என்ன செய்ய போகிறாய்? அன்னைக்கு எங்கே ஓட போகிறோம்? வேதனையோடு படிக்கிறார் ஆண்டவர். நானா உண்மையாக அந்த இடத்துல நான் இருந்திருந்தேனா, இயேசுவா நான் இருந்திருந்தேனா, இவனுக்கு அவன் ஜீவன் கொடுக்கிறது என்ன பண்ணு இப்ப தெரிஞ்சு போச்சு. என்னை எவ்வளவு அற்புதத்தை பண்ணியிருக்கேன், என்ன வேணாலும் பரபாஸ் தான் வேணும் நீங்கன்னா எவ்வளவு அற்புதத்தை பண்ணியிருப்பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு. எப்படிங்க ஜெபம் பண்ணாம இருக்க முடியுது? எப்படிங்க வேதத்தை தூக்காம இருக்க முடியுது? ஆண்டவரை தியானிச்சுட்டே இருந்தேன், நாங்களும் இப்படிதான் உங்களை செய்யறோமா? நான் சொன்னேன், ஆமா. நிறைய திருந்து பந்திர பங்கு பெறுகிற எத்தனை பேர் 8 மாசம், இது 8ஆவது மாசத்தை மட்டும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. எத்தனை நாள் இந்த பைபிளை தூக்கி நெஞ்சோட அணைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க? எத்தனை நாள் தேவ சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு? எத்தனை நாள் தேவனுக்காக நீங்க பணி செய்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆதாயப்படுத்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், 100க்கு 90% விசுவாசிகள் பரபாசையை கட்டி அணைத்திருந்திருக்கிறாங்க, இருந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இப்போ அப்படியே அடிக்கப்பட்டவனமா பார்க்கிறாரு. அங்க எரேமியாவிட்ட சொன்ன வார்த்தை இப்பொழுது மீடியேட்டரா யார் இருக்கா? பிதா இருக்கிறான்னு வச்சுக்கோ. ஒரு 2 பாலிவுட் ஓடி பசங்க ஓடி சீக்கிரமா. இவர் பிதா, இவர் இயேசு கிறிஸ்து. நான் தான் யாரு? நான் யாரு? நான் தான் யாரு? உங்களை மாதிரி ஆட்டு நான் தான் பேபி, நான் நார்மலா பேபி. இப்ப இந்த யாரு பிதா யாருக்காக தான் வந்தாரு? இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் வந்தாங்க? எனக்காக தான் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரு? சொல்லுங்க, ஆயத்தரம் சொல்லுங்க. யாருக்காக வந்தாரு? எனக்காக வந்தாரு. இப்ப அவருடைய அவன் வந்து தனியா வச்சுக்கோங்க, நான் இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவனுக்கு பேசுது. இப்ப நான் இயேசு கிறிஸ்து அவனுக்காக தான் வந்தேன். அவனுக்காக வந்துட்டு இப்ப நான் அடிக்கப்பட்டு எனக்கு ஒரு பெரிய இமேஜின் உண்டு. என் பிள்ளை என்ன வேணும்னு சொல்லுவான். என் பிள்ளை எனக்கு உனக்கு யாரெல்லாம் வேணும் கேட்டா என்ன சொல்லுவான்? எனக்கு பரபாஸ் வேணாம். என் பரபாஸ் என் குடும்பத்துல வியாதியை கொண்டு வந்தான். இந்த பரபாஸ் என் குடும்பத்துல சமாதானத்தை படைச்சான். இந்த பரபாஸ் என் குடும்பத்துல கொலையை கொண்டு வந்துட்டான். என் குடும்பத்துல ரத்தத்தை சிந்த வந்துட்டான். ஆனா எனக்காக ஜீவனை கொடுத்த நீங்க தான் வேணும் டாடி, ஐ லவ் யூ சொல்லுவான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஆனா உடலெல்லாம் பிக்கப்பட்டுருச்சுங்க. எனக்கு நான் இயேசு கிறிஸ்துல எனக்காக உடலெல்லாம் பிக்கப்பட்டுருச்சு. முள்முடியை சூட்டி அடிச்சு காரி துப்புனதோட அந்த எச்சோட நான் நின்றுட்டு என்னதான் வேணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஏக்கத்தோட நின்னோடனே அவன் சொல்லிட்டான், அண்ட் நீங்க எனக்கு வேண்டாம், அவன் பரபாஸ் தான் வேணும், எனக்கு செல்போன் தான் வேணும், எனக்கு இந்த உலகம் தான் வேணும், இந்த உறவு தான் வேணும், எனக்கு ஆராதனை வேண்டாம் சொல்றான். ஒரு பெரிய வேதனை எனக்குள்ள. யாருக்காக வந்து ஜீவனை கொடுத்தேன்? அந்த அன்பின் இடத்துலதான் நீங்களும் நானும் இப்ப பங்கு பெற போறோம். எப்படி நீ விசாலமா எடுப்பீங்க? நான் ஜபமே பண்ணல, நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் ஆராதனைக்கு எந்த ஆராதனைக்கு வரல. பிதா சொல்றாரு, வேணாம், அது நிலத்தை கெடுக்குது. திராட்சை தோட்டத்தை எப்படி நான் அடிச்சு போட்ட பாத்தியா? திராட்சை பழைய யூதர்களை நான் எப்படி வெட்டி போட்டது போல இவனை வெட்டி போட்டலாம். 3 வருஷமா நீ பாடுபடுறேன். இப்பவும் அடிக்கப்பட்ட வரணுமா? தேவன் சொல்ற பதில பாருங்க. நான் நிலத்தை பழியெல்லாம் தாமேலையா போட்டுக்கிட்டாருங்க. மரத்து மேல தப்பு இல்ல, நான் சுத்தி எரு போடுறேன். எரு ஒரு வேலை நான் ஒரு எரு சரியா போடாம, ஒருவேளை ஆகாரம் சரியா என் பிள்ளைக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். இந்த மரத்துக்கு நான் தேவையானது கொடுக்காம இருந்திருக்கலாம். எல்லா பழியையும் தாமே நான் ஏற்றுக்கொண்டு நான் இன்னும் கொத்தி நல்ல எரு போடுற பிதாவே வேண்டாம், உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை மட்டும் வர வேண்டாம், இந்த 1 வருஷத்துல கட்டாயம் அவன் கனி கொடுத்துருவான்னு சொல்லி இன்னைக்கும் அடிக்கப்பட்டவனவா எத்தனை வருஷத்தை உங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரு. 2 விஷயம் தான்.
இந்த அன்புக்கு நிறைய நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பிசாசு எடுத்த ஆயுதம் ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறான். ஒண்ணு, தேவனை அசுத்தப்படுத்தணும். இன்னொன்னு என்ன தெரியுமா? அன்புக்கு தானே நீங்க கேட்குறீங்க. உங்க அன்பு அவர் நான் அடிக்கடி என் ஜபத்துல சொல்லுவேன். எனக்கு கொடுத்த அபிஷேகத்துடைய ஒரு வார்த்தை அதுதான். எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாது, இப்பதான் ஓரளவுக்கு. ஆனா அது அபிஷேகம் இன்னைக்கு இந்த நாட்கள்ல கடந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, I love you Lord Jesus. அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். என்னையாவே நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா. ஒரு சில நேரம் தவறு பண்ணுறது உண்டு, ஆனா சொல்லுவேன், ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா, நான் உங்களை அளவுக்கு கடந்து நேசிக்கிறேன். இன்னைக்கு அதே வார்த்தையை தான் உங்கள்கிட்ட நின்று சொல்றேன். நான் அடி வாங்கினதெல்லாம் பெருசு இல்லை மகளே, நான் வேதனைப்படல, நான் குணப்பட்ட நிலமோட உதவு, நான் எதையும் நினைச்சு நீ நான் வேணுமா இந்த உலகம் வேணுமா கேட்கும் போது என்ன பதில் சொல்ல போறீங்க? வாலிப பிள்ளைங்க, நான் இப்ப கேட்டா எல்லாரும் சொல்வீங்க இயேசுதான் எனக்கு வேணும்னு. நான் இன்னைக்கு அதை சொல்றேன், போனமா எடுத்தது போல இன்னைக்கு செய்தியை நாளைக்கு போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பாருங்க. தனியா நேரத்துல, இந்த இரவு நேரத்துல வேதத்தை எடுத்து வச்சு உண்மையா உங்க கண்ணீரெல்லாம் அந்த வேதத்துல சிந்தன. ஆண்டவரே, என் மேலதான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒரு சில வாலிப பிள்ளைகள், நீங்க யாருக்கும் தெரியாம பண்ண தப்பு, யாருக்கும் தெரியாது. அப்பெல்லாம் ஆண்டவர் கேட்டது, இது நிலத்தை ஏன் கெடுக்குது, வெட்டி போடலாம்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு வருஷம் என் பிள்ளைக்கு டைம் கொடுத்துருங்க. எத்தனை ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டாரு தெரியுங்களா? இன்னைக்கு நாம இந்த வருஷம் இந்த மாசத்துல எத்தனையோ தப்பு பண்ணிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவளை வெட்டி போட்டுலாம், சபைக்கு இது கேடு, சபை இதனால இந்த ஆத்மா இதனால வளராது. ஆனா ஆண்டவர் இந்த ஒரு மாசம் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஒரு மாசம் தயவு, என் பிள்ளை நல்ல ஜபத்துல வந்துருவான், என் பிள்ளை நல்ல என்ன பண்ணுவான், உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவான், பரிசுத்தமா வாழ்ந்துருவான், ஒன்னொன்னா கூட்டி கொடுக்குறாரு. ஆனா இந்த நாள் நீடிக்கும் மட்டும் நினைக்காதீங்க. என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட பறக்க போறாங்க. நாம பறக்க போறோமா இருக்க போறோமான்றது உங்க கையில தான். நிச்சயமாய் ஒரு நாள் என் இயேசுவுடைய வருகை இருக்கும். நாங்க மகிமையில இருப்போன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க மகிமையில அவரோடு இருக்கணும்னு சொன்னா இந்த உலகம் அழிந்து போகிற எல்லா பாவ காரியங்களையும் விட்டு இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. என்னை உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாம இன்னைக்கு கேட்டதை, எனக்கு கீழே 10 ஆத்துமாக்கள் வேணும். ஏன் நான் சொல்றேன், கொரியா தேசத்திலே அந்த சபையில தினந்தோறும் இரவு ஜபம் இருந்துதான். என் சபையில நான் நடத்த என்ன ஒப்பு கொடுக்கிறான் தினந்தோறும். ஏன் ஒரு குடும்பம் வந்து இரவு ஜபத்தை ஒரு நாள் நடத்தக்கூடாதாங்க? சபையில 30 குடும்பம் இருந்தா போதுங்க, தினந்தோறும் சபையில இரவு ஜபம் நடத்தலாம். ஆமென் சொல்றாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தான் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தினந்தோறும் எங்க சபையில இரவு ஜபம் இருக்கணும். தினந்தோறும் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஏற்படக்கூடிய ஆண்டவரே விண்ணப்பங்கள் எங்க சபையிலிருந்து மேல போயிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாருமே ஒப்பு கொடுக்கலாம். யாரையும் ஆண்டவர் மேலோனவன் கீழோனவன் நாலேஜ் படிச்சவன் இங்கிலீஷ் சரியா தவிர எதுவுமே தெரிய வேண்டாம். என் தேவன் பெரிய சாட்சி நானாக்கும். ஒரு நாலேஜ் கிடையாது, பேச தரம் கிடையாது, என்னையே பயன்படுத்துவார் என்று சொன்னார். டெஃபினட்டா நீங்க எல்லாம் பெரிய நாலேஜ் பர்சன் தான், உங்களை தேவன் பயன்படுத்துவார். சொன்ன எல்லா குணங்கள் படிட்டு இயேசுவே இன்னைக்கு இந்த ஆராதனையில உங்களை நாங்க சந்தோஷப்படுத்தி இது ஆண்டவரே, எங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்காக வாழ எங்க எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்க கையை பிடிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தானே இந்த ஆராதனை நடத்துறீங்க.
வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பரலோக பிதாவே.